மனசுல கோபத்தை வச்சுக்கிட்டு நான் பெரிய தம்பிக்கிட்ட ஏதாவது மரியாதை குறைச்சலா நடந்துக்கிட்டு அவரை வீட்டுக்கு வராம பண்ணிடுவேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இனிமே உன் பேச்ச கூட நான் நம்ப மாட்டேன்டா. மத்தவங்க வேணும்னா முறை தவறி நடந்திருக்கலாம். அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் முறை தவறி நடந்துக்க மாட்டேன். முறையா கூப்பிட்டேன், அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அக்கா சீக்கிரம் வாக்கா, மாமாக்கு பிடிச்ச பலகாரம் போய் செய்யலாம் வாக்கா. மா பா போங்க. ஐயோ நான் இல்ல, நான் இல்ல. என்னாச்சு பாருக்கா. மாமாக்காக தான் அப்பா தலைவாழெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமாண்டா கணேசா, அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்ல சுந்தரண்ணே, பார்வதி பெரிய தம்பி விஷயத்துல உங்க மனசுல கோவமும் வருத்தமும் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளி விருந்துக்கு தடபுடலா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எனக்கு சந்தோஷமே இல்ல பட்டம்மா. அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கமே. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு பட்டம்மா. நல்ல நாள் அதுமா, எதுக்குன்னே இப்படி வேதனைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கும் பார்வதியோட நல்ல குணத்துக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணே. மாப்பிள்ள கூட தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்கண்ணே. அப்பா இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. மாமாக்கு விருந்து வைக்கிறதுல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அப்பா ஒண்ணு முழுசா மாறல கணேசா. அவர் மனசுல இன்னமும் கோவம் இருக்கு. அம்மா செம்பருத்தி பூ எடுத்ததுனாலையும் ஐயா அப்பா கிட்ட சொன்னதுனாலையும் தான் கடமைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்கண்ணே, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க, நான் வரேன். இதையும் வேட்டி சட்டையோட வைக்க சொல்லு. என்னப்பா இது, மாமாக்கு மோந்திரமா? கல்யாணம் முறையா நடக்கலைங்கிறதுக்காக நான் செய்முறையில குறை வச்சிடக்கூடாது. செய்ய வேண்டியத முறையா செஞ்சிடுறேன். அக்கா இந்தக்கா. கையில பட்டாசோட கிளம்பிட்டியா? காவிய தீபாவளி ஸ்வீட் கொடுத்து பட்டாசு கொடுத்து தீபாவளி கொண்டாட தானே போற? போ கண்ணா போ. அங்க போய் நல்ல சந்தோஷமா உட்காந்து ஸ்வீட் பாக்ஸ திறங்க. பாம் வெடிச்சு மொத்த பேரு சாக போறீங்க. இந்த வருஷம் வரைக்கும் நரகாசுரம் சத்தத்தை தான் தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் அப்படி இல்ல, நீங்க 2 பேரும் சாகிறது தான் தீபாவளியா கொண்டாடுவேன். ஐயோ ஜாலி ஜாலி ஜாலி. வாங்க உள்ள வாங்க. வாங்களா, நான் கிளம்புறேன். என்னங்க ஆச்சு? என்னை தேடி வந்து வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ 3வது மனுஷன் மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாங்க மாப்பிள்ளன்னு வாய் நேரே கூப்பிட்டா தானே நான் மனசு நிறைஞ்சு உள்ள வர முடியும். வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. இந்தாடா ஃபர்ஸ்ட் 2 பேக் வந்து இந்த பட்டாசு. பார்வதி, இதுல ஒன்று புடவை இருக்கு. மாமா, உங்களுக்கு வேட்டி சட்டை தீபாவளிக்கு என்னோட பரிசு. தீபாவளிக்கு நாங்க தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? என் மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு செய்யணுமா? மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா? வா.
2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க போய் வேட்டி சட்டை மாத்திட்டு வாங்க. சரி, நீங்களும் இந்த ட்ரெஸ் மாத்திக்கோங்க. ம். கேட்கலையே, எப்ப வெடிக்கும்? ஆண்டி ஆ? இங்க வந்து தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட என்ன மித்ரா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நந்தினி கொடுத்தமிச்சாலே ஸ்வீட் பாம், அது அந்த சமையல் கரெக்ட் தானே இருக்கு. அவ இந்நேரத்துக்கு புது புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்வீட் எடு தீபாவளியை கொண்டாடுன்னு பாக்ஸ ஓபன் பண்ணுவா. அப்போ அந்த பாம் வெடிச்சு அவ கறிக்கட்டியா ஆவா. அதை என் கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னன்னைக்கு நீடிச்சு நிக்கணும் கடவுளே. அந்த பாம் வெடிச்சா ஆதிகம் அதுல பலியாடுவாரே. காதலி போய் சேரும்போது காதலனும் கூடவே போய் சேரணுங்கிறது விதி. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? விடு. மாமா, நைட்டு பலகாரம் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பா தான் செய்ய சொன்னாரு. ஆமா மாமா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்பாக்கு எப்படி தெரியும்? என்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்ததே அவர் தான். எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது உன் அக்காவை விட என் மாமனாருக்கு தான் நல்லா தெரியும். இந்த சந்தோஷம் என்னைக்கு நீடிக்கணும். சாப்பாடு எப்படி இருக்கு மாமா? நீ சும்மாவே சமையல் பின்னி எடுப்ப. இது வேற மாப்பிள்ளைக்கு மாமனார் கொடுக்குற தலை தீபாவளி விருந்து. சொல்லவா வேணும்? சூப்பரா இருக்கு. என் பொண்ணுக்கு அப்படியே அவங்க அம்மா கைப்பக்குவம் மாப்பிள்ள. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நம்ம தலை தீபாவளி நல்லபடியா முடிஞ்சு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, மாமா எங்க? நான் சொல்லிட்டு கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா மாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? கொஞ்ச நேரம் இல்லை, எப்பவும் கூட இருக்கணும் தான் ஆசை. ஆனால் நல்ல நாள் அதுமா நான் வீட்டில் இல்லைன்னா அம்மா என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஆமா மாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்களை வெறுங்கையோட எப்படி அனுப்புறது? கொஞ்சம் இருங்க, நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்படி இல்லை மாப்பிள்ள, தீபாவளிக்கு விருந்துக்கு வந்த மாப்பிள்ளைய வெறுங்கையோட அனுப்புறது முறையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ள. நீ எதுவும் அப்பாவுக்கு சொல்ல. மாமனார் மருமகனுக்கு இடையில நான் வரமாட்டேன். நீங்களாச்சும் உங்க மாமனாராச்சும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, இந்த ஸ்வீட் பாக்ஸே மாமா கிட்ட கொடுத்துடலாம்ப்பா. டேய், அது அம்மா கொடுத்த ஸ்வீட்ரா, அதை எப்படி மாப்பிள்ளைக்கு கொடுக்க முடியும்? இல்லை, அதில் என்ன இருக்கு? பரவாயில்ல, நீ அதே கொடு. சரி, நான் வரேன். ம், வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்னு என் மாமனார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் என்கிட்ட கூட. பா, ஆதி ப்ளீஸ் ஆதி. விடுங்கன்றல, கையெடுங்க. ஆதி குடு ஆதி. உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி இந்தாங்க, ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஆதி. எதுக்கும் அகிலா வராளான்னு பார்த்துடலாம். அகிலா வந்துட்டா இந்த ஸ்வீட் என் வாய் கெட்டாம போயிடும். ஐயோ, அகிலா வந்தாச்சே. ஸ்வீட் பாக்ஸ் கண்ணில் பார்த்துட்டா இன்னைக்கு எனக்கு தீபாவளி தான்.
முதல்ல ஸ்வீட் பாக்ஸ் அகிலா கண்ணில் படாம மறைச்சி வைப்போம், இல்லாதப்போ சாப்பிடுவோம். அங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ பூச்சி ஓடின மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு பார்த்தா அகிலா. காலையில தானே ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணாங்க, அதுக்குள்ளே இப்படி பூச்சி வந்துச்சு. என்னங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? சுகர் எல்லாம் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோலா தான் இருக்கு. இன்னைக்கு தீபாவளி, எல்லாரும் ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஸ்வீட்டுங்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காம கட்டுப்பாடோட இருக்கேன். வெரி குட்ங்க, அப்படிதான் கண்ட்ரோல்டா இருக்கணும். சொல்லுங்க. அகிலா இல்ல, அகிலா திரும்பி வரதுக்குள்ள பாக்ஸ ஓபன் பண்ணி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு மறைச்சு வச்சிடலாம். நிறுத்துங்க. இனி நீங்க மறைச்சு ஒண்ணும் ஆக போறதில்ல, நான் பார்த்துட்டேன். முதல்ல அந்த பாக்ஸை என் கையில கொடுங்க. ப்ளீஸ், ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டு அப்புறமா பாக்ஸ உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். அதெல்லாம் முடியாது. கொடுங்க கொடுங்க. விடுங்க விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அகிலா. விடுங்க. சின்ன குழந்தை மாதிரி ஸ்வீட்டை மறைச்சு வச்சுக்கிட்டு உங்களை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். தல தீபாவளிய ப்ரோ சிம்பிளா கொண்டாடினது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அடுத்த தீபாவளிக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அம்மாவுக்கு அதுதான் ப்ரோவோட தல தீபாவளியா இருக்க போகுது. அப்போ ப்ரோவோட தல தீபாவளிய ரொம்ப கிராண்டா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம். தல தீபாவளின்னு ஆதிய சம்பந்தப்படுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது? வாங்கய்யா. தல தீபாவளியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா சுந்தரம்? மருமகனை சிறப்பா கவனிச்சு அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அப்பா ஒரு குறையும் வைக்கல மாமா. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செஞ்சிருக்காரு. உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? 26 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கல சுந்தரம். நீ சொன்னபடி ஆதிய இல்ல இல்ல உன்னோட மருமகனை தல தீபாவளிக்கு கூப்பிட்டு முறையா செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமாவோட ஆசைய நீ தான் நிறைவேற்றி வைப்பேன்னு நம்பிக்கையோட வந்திருக்கேன். எனக்கு சாப்பிட ஸ்வீட் கொடுப்பியா மருமகளே? உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தானே அம்மா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்றாங்க. நீ உன்னோட மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் என்ன தினமும் ஸ்வீட் சாப்பிட்றேன்? இன்னைக்கு ஒரு நாள் பண்டிகை அன்னைக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டா எப்படி மருமகளே? வருத்தப்படாதீங்க மாமா, நான் உங்களுக்கு ஸ்வீட் தரேன். இந்தாங்க மாமா. வாசனையே சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு தீபாவளி. இப்பவே அந்த ரிமோட் அமுக்கி அந்த சமையல் கறிக்கு சமாதி கட்டுறேன். கொண்டா. ஆண்டி, எனக்கு ஒரு ஆசை. என்ன, இந்த ரிமோட்டை நீ அமுக்கி பாம்பு வெடிக்க வைக்கணுமா? அவ்வளவுதானே, பண்ணு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அவுட் ஹவுஸ்ல பாம்பு அடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியா பார்த்து ரசிக்கணும். அதனால கார்டன்ல போய் இந்த ரிமோட்டை ஆன் பண்ணலாம். என்ன மித்ராணி, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா?
அந்த சமையல்காரி அப்படியே விடிச்சு கறிக்கட்டியா போறத என் கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு அப்படியே பார்க்கலாம். வா 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 வா. கம் ஆன். இல்ல இங்க வேணாம். இது வேற. யாரு இங்க வச்சது? நான் தாத்த கொண்டு வந்து வச்சேன். அருண் மாமா ரூம்ல இருந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து உள்ள உட்காந்து சாப்பிட போகும்போது தான் நீங்க உள்ள வந்தீங்க. நீங்க ஸ்வீட்ல பாம் இருக்கிற விஷயத்த சொன்னீங்க. அந்த பாக்ஸ் என்கிட்ட இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அத்தை. வேலை அத்தை ரூம்ல இல்ல. ஸ்வீட் வாசனை எவ்வளவு நல்லா இருக்கே. ஸ்வீட் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் உள்ள இருக்கும்னு தெரியலையே. முதல்ல அத்தை வரதுக்குள்ள ஓபன் பண்ணி காலி பண்ணிடுவோம். ஏய் தின்னி முட்டை. அத்தை. ஏய் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் பலகாரம்லாம் தீந்து போச்சுன்னு கவலையில இருக்கியா? இல்ல அத்தை, இன்னும் இருக்கு. டயர்டா இருந்துச்சா அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு. பார்வதியை கொலை பண்றதுக்காக நந்தினி ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்ப ரெடி பண்ணி கொடுத்திருக்கா. அந்த ஸ்வீட் பாக்ஸ நாங்க வீட்ல இருக்க ஸ்வீட் பாக்ஸ்ல கலந்துட்டோம். வீட்ல வேலை பாக்குறவங்களுக்கு அகிலா ஸ்வீட் கொடுக்கும்போது அந்த பாம் இருக்க ஸ்வீட் பாக்ஸ பார்வதி கைக்கு போற மாதிரி நாங்க மாத்திட்டோம். அதை எப்படி அத்தை கொடுத்தீங்க? அது ரொம்ப ஈஸிடி. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அதுல பீனு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தேன். அந்த அடையாளத்தை வச்சு அவ கையில கொடுத்துட்டேன். அப்ப செய்யலாம். சரிங்க ஆண்டி. பாமுன்னு சொன்னதுக்கே தின்னி முட்டைக்கு ஓட்டத்தை பாத்தியா? பாயந்தா கோழி. அப்படியே ஐயோ கையை தூக்க முடியலையே. அப்பா வந்து வச்சுக்கிறவரு. உன்னால எனக்கு நானே பாம்பு வச்சுக்கிட்டனே. நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? மித்ரா என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. மித்ரா நீ தாதடி. சரி வாங்க வாங்க போலாம். அடுத்த வருஷம் தீபாவளியை நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மாவோட கொண்டாடுவோம். அது நம்ம வாழ்க்கையிலேயே இன்னும் மறக்க முடியாத தீபாவளியா இருக்கும். சரிங்க மாமா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? அது இல்ல வேண்டாம் மாமா. இங்க பாரு, நீ உன் மனசுல என்ன நினைச்சியோ அதை நீ தயங்காம கேளு. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யா அம்மா வீட்டில இருந்து தலை தீபாவளிக்கு நிறைய சீர் வந்த மாதிரி எங்க அப்பாவாலெல்லாம் எந்த காலத்திலயும் செய்ய முடியாது. ஆனா அதுக்காக எங்க அப்பா எதுவுமே செய்யாம விட மாட்டாரு. பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி சீர் செய்வாரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் மாமனார் பூ வைக்கல, பொண்ணையே வச்சிருக்காரு. அதுவும் ஒரு தங்க சிலையே எனக்கு சீரா கொடுத்துருக்காரு. நம்ம ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்டன்ட்டு அவர் கோயில் போயிட்டு வந்தேன்னு பிரசாதம் கொடுத்தாரு. உன் ஞாபகம் வந்துச்சு. நான் கட்டின இந்த தாலியை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியல.
எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் தாலியை போட்டுக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு மாமா. உன் மனசுக்குள்ளேயும் ஆசையா? என்ன ஆசை அது? கழுத்துல தாலியோட உங்க பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஆனா அதுக்கு எப்போ நேரம் வரும்னு தெரியல. அவ்வளவுதானே, இப்போ போட்டோ எடுத்துட்டா போச்சு. இவள் போல் வேறொரு செம்பருத்தி உன் முகத்துல வழக்கத்தை விட அதிகமான சந்தோஷம் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த தாலி தான் மாமா. என்ன சொல்ற நீ? கல்யாணமான பொண்ணுங்களுக்கு கழுத்துல இருக்கிற தாலியை பார்க்கும்போது முகத்துல பூரிப்போ சந்தோஷமும் இருக்கும். அந்த பூரிப்போ சந்தோஷமும் தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகு. நான் இப்போ பூரிப்பிலையும் சந்தோஷத்திலையும் இருக்கேன் மாமா. அதான் அழகா தெரியறேன். உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. டீ எடுத்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? பார்வதி, 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 என்ன ஐஸ்வர்யம்மா? வாட்? ஏய், என்னடி சொன்ன? காது கேட்கதா? என்னடின்னு கேட்டேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசுவ? நீ யார் இந்த வீட்ல? உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இது உனக்கு நல்லதில்ல. நீ இந்த வீட்ல இருக்கிறது இந்த குடும்பத்துக்கே நல்லதில்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? ஆ, நல்லாவே தெரியும். நாகபுரி வம்சத்தை சேர்ந்த பாம்புதார நீ. உன்னை அடிச்சு விரட்டுற காலம் ரொம்ப தூரத்துல இல்லடி. ஏய், சிப்ப. என்ன இவ போனை பார்த்துட்டு அப்படியே ஓடுறா? யார் போன் பண்ணிருப்பாங்க? என்ன விஷயம் நந்தினி? நான் என்ன செய்யணும் சொல்ல? அகிலாவோட லேப்டாப்ல இருந்து ஒரு முக்கியமான தகவலை நீ திருடணும். என்ன சொல்ற? அகிலாவோட லேப்டாப்ல இருந்து தகவலை திருடணுமா? ரிஸ்கான வேலைதான். இந்த வேலையை மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்டா அகிலாண்டேஸ்வரிக்கும் அவங்க சாம்ராஜ்யத்துக்கும் நாம ஒரு முடிவு கட்டிடலாம். அகிலாண்டேஸ்வரிக்கு முடிவு கட்டுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான தகவல் அந்த லேப்டாப்ல இருக்கு? அகிலாண்டேஸ்வரி பிசினஸ் சம்பந்தமா முக்கியமான அக்ரிமெண்ட், அசைன்மெண்ட், கொட்டேஷன் இப்படி எல்லாமே லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கா. அந்த ஃபோல்டர்ல இருக்கிற விஷயம் ஒண்ணு விடாம பென்டிரைவ்ல நீ எனக்கு காப்பி பண்ணி கொடுக்கணும். சூப்பர் பிளான் நந்து. அப்புறம் அகிலாண்டேஸ்வரியோட சாம்ராஜ்யத்துக்கு சமாதிய கட்ட வேண்டியதுதான்.
ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரியோட லேப்டாப்பை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் வேணுமே. அகிலாண்டேஸ்வரோட லேப்டாப் பாஸ்வேர்ட் எனக்கு தெரியும். இப்போ அந்த பாஸ்வேர்டை நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சூப்பர் நந்தினி, நீ லேப்டாப் பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் அனுப்பு. நான் எப்படியாவது அகிலாண்டேஸ்வரியோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி நீ சொன்ன ஃபோல்டர்ல இருக்க மேட்ச் எல்லாத்தையும் பென் டிரைவ்ல காப்பி பண்ணிடுறேன். பார்த்து ஜாக்கிரதை மித்ரா. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த அகிலாண்டேஸ்வரி உஷாராயிடுவா. அப்புறம் நமக்கு சமாதி கட்டிடுவா. நீ ஒன்றும் கவலைப்படாத நந்தினி, உன் தங்கச்சிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். சரி. இந்த அக்காவும் தங்கச்சியும் ஏதோ சதி பண்ண பாக்குறாளுங்களே. இதை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா இதை மாமா கிட்ட சொல்லி ஆகணும். கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா. சரிங்கம்மா. அம்மா கோவிலுக்கு போயிட்டா அம்மா வீட்ல இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மித்ரா லேப்டாப்ல கை வைப்பாளே, என்ன பண்றது? போலாமா பார்வதி? அம்மா, மித்ரா அம்மா வீட்ல தானே இருக்காங்க, அவங்களையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம்ல? இது எனக்கு தோணாம போச்சு பாத்தியா. மித்ரா எங்க? நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. அதோ மித்ராவே வந்துட்டாளே. என் கூட கிளம்பி வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த அம்மா கோவிலுக்கு போயிட்டு வர எப்படியும் லேட் ஆகும். அதுக்குள்ள லேப்டாப்ல இருக்க ஃபோல்டரை கண்டுபிடிச்சு பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட வேண்டியதுதான். என்ன மித்ராமா, அம்மா கோவிலுக்கு கூப்பிடுறாங்க, நீங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. வாங்க போலாம். அது அது வந்து எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சாரி ஆண்டி, நீங்க கூப்பிட்டு என்னால வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன். பார்வதி வா போலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. அப்படி என்ன விஷயம் பார்வதி, சொல்லு. அது வந்து மித்ரா அம்மாவை பத்தின விஷயம்தாம்மா. நீ என்ன சொல்ற பார்வதி? நான் உன்னை தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ மித்ராவை பத்தி என்ன சொல்ல போற? நீங்க வீட்ல இல்லாத நேரம் பார்த்து உங்களோட லேப்டாப்ல இருந்து ஏதோ திருட போறாங்கம்மா. அதுக்காக தான் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்வதி, நீயே ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு மித்ராவை பத்தி தப்பா பேசுன, உன்னை தொலைச்சிடுவேன். நான் கற்பனையால எதுவும் சொல்லலம்மா. நீ மட்டும் சொல்றது உண்மையா இருந்தா மித்ரா என் லேப்டாப்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருப்பா இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல, போய் பார்க்கலாமா? சுந்தரம், அம்மா வண்டியை திருப்பு. கோயிலுக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு போலாம். சரிங்கம்மா. என்ன அகிலா, அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? கோயிலுக்கு போகலைங்க, பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? நீங்க வீட்ல இல்லாத நேரம் பார்த்து உங்களோட லேப்டாப்ல இருந்து ஏதோ திருட போறாங்கம்மா.
ஏன் ரூம்ல ஏன் லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க மித்ரா? அது வந்து ஆண்டி, ஒரு அர்ஜென்ட்டா மெயில் அனுப்ப வேண்டியது இருந்தது. அதான் உங்க பெர்மிஷன் இல்லாம. உன்னோட லேப்டாப் என்னாச்சு? சர்வீஸ் போயிருக்காங்க. இல்லம்மா, இவங்க பொய் சொல்றாங்க. தப்பான நோக்கத்துல தான் உங்க லேப்டாப்ல கை வச்சிருக்காங்க. போதும் பார்வதி. மித்ராவை பத்தி நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். மித்ரா நான் செலக்ட் பண்ண என்னோட மருமக. அவளை பத்தி யார் என்ன குறை சொன்னாலும் அது எனக்கு பிடிக்காது. என்ன இன்னுமா நின்னுட்டு இருக்க? சாரி ஆண்டி, நான் கிளம்புறேன். போ மித்ரா. பார்வதி உன்கிட்ட மித்ரா பத்தி தப்பா சொல்றான்னு நீ சந்தேகப்பட்டது கொஞ்சம் கூட சரியில்லை அகிலா. பார்வதியை நான் திட்டினது மித்ராவுக்கு நான் விரிச்சிருக்கிற வலை. என் வலையில கண்டிப்பா மித்ரா மாட்டுவா. நீ என்ன சொல்ற அகிலா? பூஜை ரூம்ல லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கும்போது திடீர்னு என் மனசுல லேப்டாப்போட பாஸ்வேர்ட் மாத்தணும்னு தோணுச்சு. உடனே நான் ரூமுக்கு வந்து ஆதித்யாங்கிற பாஸ்வேர்டை மாத்தி ஆதிக்கடவுருங்கிற பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன். ஆனா அந்த பாஸ்வேர்ட் எப்படி மித்ராவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலங்க. நீ என்ன சொல்ற பார்வதி? அப்போ மித்ரா யாரு? ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கிற நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவர். பெரியய்யாவை கல்யாணம் பண்ணிக்கு வந்து கடைசி நேரத்துல உண்மை தெரிஞ்சு அம்மாவால துரத்தி விடப்பட்ட நந்தினியோட தங்கச்சி தான் இந்த மித்ரா. நீ மித்ரா கிட்ட கேட்டிருக்கலாமே. மாட்டிருப்பால. மாட்டிருப்பா. ஆனா அதுக்கு ஏதாவது சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லி அவ தப்பிச்சிருப்பா. ஆமா, அப்படி நடக்கலாம். மித்ரா கிட்ட பெருசா ஏதோ தப்பு இருக்குங்க. அது அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. அவளை பொறி வச்சுதான் பிடிக்கணும். அதுக்காக தான் நான் மித்ரா மேல எந்த சந்தேகமும் படாத மாதிரி நடிச்சேன். பார்வதியை திட்டி அமிச்சேன். நான் விரிச்சிருக்கிற வலையில மித்ரா கண்டிப்பா சிக்குவா. அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இப்ப நீ என்ன பண்றனா, மறுபடியும் தொடப்பத்தை எடுத்துட்டு ஆன்டி ரூமுக்கு போற. நல்லா பெருக்கி சுத்தம் பண்ற. சரிம்மா. ஒரு நிமிஷம் மா. கட்டிலுக்கு பக்கத்துலயும் டீபாய் பக்கத்துலயும் கவனமா பெருக்கு. அந்த இடத்துல இதே மாதிரி பென்ட்ரைவ் கண்டிப்பா கிடைக்கும். அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்கணும். சரிம்மா. போ. மித்ராம்மா சொன்ன அந்த பொருள் எங்க விழுந்து கிடக்குதுன்னே தெரியலையே. சரி, பெருக்குவோம். தொடப்பத்துல பட்டு ஓடும்ல, அப்ப பாத்துக்குவோம். கட்டில் கிட்ட நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேம்மா. நீங்க சொன்ன அந்த பொருள் எங்கேயுமே இல்லம்மா. கீழே விழுந்த பென்ட்ரைவ் எங்க போயிருக்கோம்? ஒருவேளை அகிலா கைக்கு கிடைச்சிருக்குமோ? இல்ல, அப்படி அந்த பென்ட்ரைவ் அகிலா கைக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் அகிலா அமைதியா இருந்திருக்க மாட்டா.
தொடப்பம் பட்டு பென்டிரைவ் நகர்ந்து போயிருக்கும். நீ மத்த இடத்துலயும் தேடி பாத்தியா? ரூம் முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, எங்கேயும் அது இல்ல. சரி, நீ போ. ம். ஒரு நிமிஷம் நில்லு. இத வச்சுக்கோ. ஐயோ வேண்டாமா. வச்சுக்கோ. இல்லம்மா வேண்டாமா. அம்மா வச்சுக்கோ. இத நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேம்மா. பணம் கொடுத்த விஷயத்த மட்டும் இல்ல, அகிலா ஆண்டி ரூம்ல பென்டிரைவ் இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னு சொன்னல, அந்த விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேம்மா. நீ லேப்டாப்பை திறந்து முக்கியமான விஷயத்தை திருட போறங்கிற விஷயம் அந்த சமையல்காரிக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லையே. நான் பார்வதி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் நந்தினி எனக்கு கால் பண்ணா. அப்ப நான் நந்தினி கிட்ட பேசினத பார்வதி ஒட்டு கேட்டிருக்கணும். கேட்டிருக்கணும்லாம் இல்ல, கண்டிப்பா அவ ஒட்டு கேட்டிருக்கா. ஆனாலும் அவ சொன்னத அகிலா நம்பாம இருந்திருக்காங்கிறது உன் நல்ல நேரம்தான். ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் அவளுக்கு பணம் கொடுத்து அவளோட வாயா அடைச்சு வச்சிருக்கேன். அவ இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க மித்ரா. வேலைக்காரி உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டாங்கிறதுக்காக அவ உனக்கு விசுவாசமா இருப்பான்னு நினைக்காத. இந்நேரத்துக்கு அவ அந்த சமையல்காரி கிட்ட பென்டிரைவ் விஷயத்த சொல்லியிருப்பா. அவ அவளுக்கு தான் விசுவாசமாவும் இருப்பா. அந்த பென்டிரைவ் மட்டும் பார்வதி கைக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஆதி கைக்கும் போகும். அப்புறம் அது எங்களுக்கு ஆபத்துல தான் ஆண்டி முடியும். பயப்படாத மித்ரா, சமையல்காரி கைக்கு அந்த பென்டிரைவ் போகாம நாம கைப்பற்றிடலாம். பார்வதி, புடவையா மாமா? புருஷன் வெளியூர் போயிட்டு வந்தா தன்னை ஞாபகம் வச்சு தனக்கு எதனா வாங்கிட்டு வந்திருக்கானான்னு பார்க்கறதும், எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு உரிமையா கேட்கறதும், இதெல்லாம் பொண்ணுங்களுக்கே இருக்கிற பொதுவான குணம் தானே. எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா மாமான்னு உரிமையா நீ கேட்க மாட்டியா? இல்ல மாமா, போன இடத்துல உங்களுக்கு நேரம் இருந்ததா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டு நீங்க எதுவும் வாங்காம வந்திருந்தா அப்புறம் உங்க மனசு சங்கடப்படும்ல, அதான் உங்களை எதுவும் கேட்கல. நான் என்னதான் பிஸியா இருந்தாலும் உன்னை நினைக்காம இருக்க முடியுமா? உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இந்த புடவை எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. பிரிச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்ல மாமா. என் மாமாவோட செலெக்ஷன் எப்பவுமே நல்லாதான் இருக்கும். ஆமா, மித்ரா பத்தி போன்ல என்கிட்ட சொன்னால, என்னாச்சு? அவ பிளான்லாம் நீ தடுத்துட்டல, என்ன பண்ண? மித்ரா விஷயத்துல அம்மா நான் சொன்னதை நம்பவே இல்ல மாமா. எனக்கு தான் கெட்ட பேரு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு?